Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நாம CSSலே டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸுக்கு பிறகு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்குது, எல்லாமே டீப்பாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் பொசிஷன் ஸ்டாட்டிக் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நாம் பொசிஷன் ஃபிக்ஸ்ட், பொசிஷன் ஸ்டிக்கி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணோன்னு டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ், பொசிஷன் அப்சல்யூட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணோன்னு இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் நம்ம CSS பொசிஷனில் பொசிஷன் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த HTML இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே டிஃபால்ட்டாகவே பொசிஷன் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நாம் அதை சேஞ்ச் பண்ணால் தான் அது சேஞ்ச் ஆகுமே தவிர டிஃபால்ட்டாக பொசிஷன் ஸ்டாட்டிக் தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் அதை லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த HTML ஃபைலை லிங்க் டேக் யூஸ் பண்ணி CSS கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, CSS ரீசெட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த CSSஐ டோட்டலாக ரீசெட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த HTML ஃபைலில் ஒரு டிவ் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ் டேக் ஆட் பண்ணோம்னா அங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஒருவேளை நம்ம இதில் வந்து கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து CSS ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வித் 100% கொடுக்குறேன், ஹைட்டு 200% கொடுக்குறேன். ஸோ இது நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த டிவ் வந்து இங்கே இருக்குது, பட் நம்ம வந்து கலர் எதுவுமே கொடுக்காதனால அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ நம்ம வந்து இப்போ கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அந்த டிவ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக் இங்கே கொடுத்த உடனே இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அந்த பொசிஷன் ஸ்டாட்டிக்கோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த HTML எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல எப்பயுமே இருக்கும். நம்ம வந்து அதை மூவ் பண்ண நினச்சாலும் அது வந்து மூவ் ஆகாது. பட் நம்ம மார்ஜினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும்னா மூவ் ஆகும். இப்போ நான் இதில் வந்து டாப் 30 பிக்சல் இல்லைனா டாப் 40 பிக்சல் இப்படி நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தாலுமே அது வந்து மூவ் ஆகாது. இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டாட்டிக்கோட மீனிங். இதை நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்காக தான் பொசிஷன் ரிலேட்டிவ், பொசிஷன் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் டீப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் செக்ஷன் நம்ம CSS பொசிஷன் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னு பார்த்தோம். அது வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, அதுதான் அந்த CSS பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு p டேக் ஆட் பண்ணி 20 வேர்ட்ஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த டிவ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ நான் இதில் வந்து ஒரு 500 வேர்ட்ஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த டிவ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இந்த மாதிரி மேலே போய் மறைஞ்சிருது. பட் நமக்கு வந்து அது மறையக்கூடாது, எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கணும். அப்படின்னா அந்த ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு CSS ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு CSS ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லோரம் 1000, அதாவது 1000 வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ நம்ம வந்து அந்த ஸ்க்ரோலிங்கை கரெக்டாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிவ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் மேலே போய் மறைஞ்சிருது. பட் நம்ம வந்து அது மறையக்கூடாது, எப்போவுமே இங்கே மேலே வந்து ஃபிக்ஸ்டாக தெரியணும். அப்படின்னா அதுக்காக அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். இந்த டிவ் நான் ஆல்ரெடி டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன்,
அதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுக்குற நேரம் இந்த டிவ் எப்பயுமே மறையாமல் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்குது. இதானே பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஃபிக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதானே பார்த்தீங்கன்னா டாப்பில் மேலே இருக்குது, அதை நம்ம வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரணும் அப்படின்னா டாப் 100 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்குற நேரம் டாப்பில் இருந்து 100 பிக்சல் கீழே இறங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ லாஸ்ட் செக்ஷன் நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னே டீப்பாக பார்த்தோம். ஸோ அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு மாதிரியே இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஸ்டிக்கி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சு தான் இருக்கும். இந்த பொசிஷன் ஸ்டிக்கியும் பொசிஷன் ஃபிக்ஸ்டு மாதிரியே தான் ஆக்ட் பண்ணோம். இதில் ஒரே ஒரு ஃபீச்சர் தான் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு இப்போ நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீடேக் ஆட் பண்ணி அந்த பீடேக்கில் வந்து ஒரு 500 வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரோலிங்காக நான் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து அந்த டியூக்கு மேலே ஒரு பீடேக் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு வந்து அந்த நேபர் தேவைப்படுது, பட் இந்த பீடேக் பிறகு தான் அந்த நேபர் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஸ்டிக்கி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீடேக் பிறகு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ் வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டாக மாறும். அது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் டிவ்வாக தான் இருக்கும். அதான் என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டிக்கி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நாம் வந்து அதை வந்து லைவாக பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டிக்கி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டாப் 0. ஸோ இது கொடுத்தேன் அப்படின்னா இப்போதைக்கு இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பட் நான் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த பீடேக் முடிஞ்ச உடனே இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபிக்ஸ்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இதில் வந்து அப்ளை ஆகுது பாருங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த பீடேக் கீழே போன உடனே இது என்ன ஆகுதுன்னா ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுக்குது. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டிக்கி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை நம்ம வந்து எங்கே காமனாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நேபருக்கு மேலே ஏதாவது டெக்ஸ்ட் இல்லைன்னா ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும், நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் அந்த நேபர் வந்து மேலே போய் ஸ்டிக் ஆகணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் இந்த பொசிஷன் ஸ்டிக்கி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் நம்ம பொசிஷன் ஸ்டாட்டிக் தான் டிஃபால்ட்டான பொசிஷன் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். பட் அதில் ஒரு இஷ்யூ பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் ஸ்டாட்டிக்னு ஆட் பண்ணிவிட்டு டாப்பில் மூவ் பண்ண முடியாது, பாட்டம் லெஃப்ட் ரைட் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அந்த HTML எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருக்கும். அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் வந்து டிவ் டேக் டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் ஆட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ் இந்த HTML எலமெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு அதுக்கு பொசிஷனை அது வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ இதில் நான் வந்து டாப் 40 பிக்சல் ஆட் பண்ணேன்னா பார்த்தீங்களா டாப்பில் இருந்து 40 பிக்சல் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாட்டம் 40 பிக்சல் மூவ் பண்ணேன்னா இந்த பாட்டமில் இருந்து 40 பிக்சல் மேலே மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் லெஃப்ட் 40 பிக்சல் ஆட் பண்ணோம்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி மூவ் ஆகுது. அடுத்து ரைட் 40 பிக்சல் பார்த்தீங்களா. ஸோ இந்த டிவ்வை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம வந்து இந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணுறோம். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்ம டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி 4 சைடில் பொசிஷன் மூவ் பண்ணலாம். பட் நம்ம வந்து டாப் பாட்டம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணோம்னா இஷ்யூ வரும். அதே நேரத்தில் லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இஷ்யூ வரும். இப்போ நான் வந்து இதில் வந்து டாப் 50 பிக்சல், அதே நேரத்தில் பாட்டம் 50 பிக்சல் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம டாப்பில் ஆட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த பாட்டம் வந்து இங்கே எந்த ஒரு சேஞ்சையுமே க்ரியேட் பண்ணலை. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் 50 பிக்சல், ரைட் 50 பிக்சல். பார்த்தீங்களா, இந்த லெஃப்டில் நம்ம வந்து ஆட் பண்ணது தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த ரைட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணது இங்கே வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுற நேரம் ஒன்று டாப் ஆட் பண்ணோம், இல்லைனா பாட்டம் ஆட் பண்ணோம், இல்லைனா லெஃப்ட் ஆட் பண்ணோம், ரைட் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த செக்ஷனில் பொசிஷன் அப்சல்யூட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்டிங் டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பொசிஷன் அப்சல்யூட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து இந்த பி டேக் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பி டேக் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த பி டேக்கோட பேரண்ட், அதாவது இந்த பாடி டேகை அது வந்து டார்கெட் பண்ணி டைரெக்டாக அங்கேருந்து அந்த பொசிஷனை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணும். இதான பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட் CSS ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம வந்து இப்போ லைவாக செக் பண்ணுவோம். இப்போ நான் இதில் வந்து பி டேக் ஆட் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட், இப்போ இல்லை எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொசிஷனை ஆட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாப் 0ன்னு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த பி டேக் வந்து பாடியை ரெஃபரன்ஸாக வச்சு பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாக ரிலேட்டிவ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம வந்து இங்கே அப்சல்யூட் ஆட் பண்ணிவிட்டு வேறு எந்த இடத்துலையுமே பொசிஷன் ரிலேட்டிவ் ஆட் பண்ணலை அப்படின்னா அது வந்து பாடியை தான் டார்கெட் பண்ணோம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு மெயின் கண்டெய்னர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி இந்த பி டேக்கை ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இந்த மெயின் கண்டெய்னருக்கு நான் வந்து கொஞ்சம் மார்ஜின் கொடுக்குறேன், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கண்டெய்னருக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த மெயின் கண்டெய்னருக்கு நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான பார்த்தீங்கன்னா மெயின் கண்டெய்னர். அந்த மெயின் கண்டெய்னர் வந்து மார்ஜின் டாப் 100, அதாவது மேலே இருந்து 100 பிக்சல் கீழே இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பி டேக் வந்து பொசிஷன் அப்சல்யூட்டில் இருக்குது, இது வந்து ரிலேட்டிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பி டேக் வந்து இந்த மெயினை தான் பேரண்ட்டை இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நம்ம அப்சல்யூட் டாப் 0ன்னு கொடுக்குற நேரம் இந்த மெயின் டேக்கில் வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ நான் டாப் 50 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மெயின் டேக்கில் இருந்து தான் அது வந்து மூவ் ஆகுது. பார்த்தீங்களா, ஸோ இப்போ நான் இதில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆச்சுதுன்னா அந்த பாடியில் இருந்து இந்த பி டேக் வந்து மூவ் ஆகுது. இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணி டாப் 0 கொடுப்போம். பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த பி டேக் வந்து பாடியை தான் ரெஃபர் பண்ணுது. ஒருவேளை இப்போ நம்ம வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த மெயினுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி மூவ் பண்ணோம். அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கண்டெய்னருக்கு உள்ளது தான் இந்த பி டேக் இருக்குது. என்ன பாருங்களேன், இந்த மெயின் கண்டெய்னருக்கு உள்ளது தான் அந்த பி டேக் இருக்குது. அந்த ரீசனால்
இதை நம்ம வந்து ரிலேட்டிவ் கொடுத்து இதை அப்சல்யூட் கொடுத்தோம்னா இந்த பாத்தை தான் இந்த பி டேக் வந்து ஃபாலோ பண்ணோம். இங்கே நம்ம எதுவுமே கொடுக்காம இந்த பி டேக்கு அப்சல்யூட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பி டேக் வந்து இந்த பாடியை தான் ஃபாலோ பண்ணும். அந்த ரீசனால் இந்த பாடியிலேருந்து பொசிஷன் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணோம். அந்த ரீசனால் தான் சிஎஸ்எஸ்லே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் பொசிஷன் அப்சல்யூட்க்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த HTML எலமெண்ட்டையே ரெஃபரன்ஸாக வச்சு பொசிஷனை மூவ் பண்ணுது. பட் பொசிஷன் அப்சல்யூட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரண்ட் எது இருக்கோ அந்த பேரண்டோட பொசிஷனில் இருந்தால் அது வந்து மூவ் பண்ணும். இப்போ நம்ம வந்து மெயின் கண்டெய்னர் கொடுத்து அந்த மெயின் கண்டெய்னருக்கு உள்ளாடி பி டேக் போட்டு அந்த பி டேக்கு மட்டும் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குற நேரம் வேறு எங்கேயுமே பொசிஷன் ரிலேட்டிவ் இல்லை, அந்த கண்டெய்னருக்குள்ளேயும் பொசிஷன் ரிலேட்டிவ் இல்லை, வேறு எங்கேயுமே இல்லாதனால அது என்ன பண்ணுதுன்னா நேராக பாடியில் போயிட்டு அங்கே வந்து அந்த பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து இந்த மெயின் டேக்கில் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த மெயின் டேக்கில் இருந்தே அது என்ன பண்ணுது, இந்த பொசிஷனை வந்து மூவ் பண்ணுது. தென் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் பொசிஷன் அப்சல்யூட்க்கும். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே போய் ஓவர்லேப் ஆகாது. அது இருக்க பொசிஷன்லேருந்து நம்ம வந்து டாப் பாட்டம் மூவ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் மேலே போய் மூவ் ஆகுமே தவிர அது வந்து ஓவர்லேப் ஆகாது. பட் பொசிஷன் அப்சல்யூட் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து இப்போ என்ன பண்ணோம், பாடியிலேருந்து டாப் 0 கொடுத்தோம். அப்போ அந்த பாடியில் ஏற்கனவே எலமெண்ட் இருந்தாலுமே அங்கே போய் அது வந்து ஓவர்லேப் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இல்லை நான் இப்போ வந்து இந்த டிவை வந்து மேலே போட்டேன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பொசிஷன் ரிலேட்டிவை ரிமூவ் பண்ணேன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்களா இந்த பி டேக் வந்து ஆல்ரெடி எலமெண்ட் இருந்தாலுமே அதுக்கு மேலே போய் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அப்சல்யூட்க்கும் பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.